வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீடுகளில் சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? தண்ணி விட்டு அதை மறுநாள் பழைய சாதமாக சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு பழைய சாதம் சாப்பிட பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி சமயங்களில் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு டிஃபன் வெரைட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். மிஞ்சின சாதத்தில் தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். இது காலையில் வடித்த சாதம். மத்தியானம் சாப்பிட்டது போக மீதம் இருக்கிறத தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். சாதம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் தண்ணி விடாத சாதமாக இருக்கணும். உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த சாதம் பருக்க இருக்கக்கூடாது. சாதம் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். இப்போ 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சரியாக அரைப்படலை, இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சாதம் நல்லா அரைப்பட்டதும் அதை வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக பச்சரிசி மாவை சேர்த்து இடியாப்ப மாவு பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவை மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. சாதத்தில் நிறைய தண்ணி விட்டு நம்ம அரைச்சிருந்தோம் அப்படின்னா பச்சரிசி மாவும் அதிகமாக தேவைப்படும். பச்சரிசி மாவு இவ்வளோ தான் தேவைன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சாதத்தை பொறுத்து இது கூட குறையலாம். ஃபஸ்ட்டு மாவு கலக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த பச்சரிசி மாவு சேர்த்து கிளற கரெக்டான பக்குவம் வரும்போது அது கையில் ஒட்டாமல் வரும். இப்போது இதை நல்லா கலந்துட்டு ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். தேவைப்பட்டால் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கான மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவமாக கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவை ஒரு இடியாப்ப உலக்கில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டுட்டு எடுத்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் அழகாக வரும். இந்த இடியாப்பம் பிழியறதுக்கு கூட அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தனியாக இடியாப்ப மாவில் செய்கிற இடியாப்பம் கூட சில நேரங்களில் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த இடியாப்பம் அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் சாதத்துக்கு 1/2 கப்பிலிருந்து 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தேவைப்படலாம். இது கூட குறையலாம். எப்போவாவது உங்கள் வீட்டில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. சாதத்தில் தான் நம்ம இடியாப்பம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை வேக வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. மாவு கலக்கும்போது தான் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. தனி பச்சரிசி மாவில் செஞ்ச இடியாப்பம் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த இடியாப்பத்தோட தேங்காய் பால் சுகர் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் ஸ்டூ, சிக்கன் குருமா, வெஜிடபிள் குருமா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.